சிலர் நம்ம நினைப்போம் அப்படியெல்லாம் கிடையாது, ஆனால் இந்த சனியினுடைய தாக்கம் அதிகமாக தான் இருக்குது. 7.5 சனியினுடைய காலத்திலையோ அல்லது சனி தசை நடக்கும் பொழுது கூட, சனி புத்தி நடக்கும் பொழுது கூட இந்த தசாபுத்தி காலங்கள்லையும் நமக்கு பய உணர்வு அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது, தாக்கம் அப்படிங்கிறதும் அதிகமாக இருக்குது. இதெல்லாம் ஏன் இருக்குது? ஒரு சிலருக்கு அதனுடைய தாக்கம் ஏன் குறைவாக இருக்குது அப்படின்னா, சில கேட்டகரிக்குள்ளே வரக்கூடிய பர்சன்ஸ் அப்படின்னு சொல்கிறவங்கள இந்த சனி பகவான் தொந்தரவு பண்ணுறதே இல்லை. ஏன் அவங்களையெல்லாம் தொல்லை பண்ணுறதில்ல அப்படின்னு பார்த்தோம்னா, யார் யாரெல்லாம் சனி பகவான் தொந்தரவு செய்கிறதில்ல அப்படின்னு பார்க்கும் பொழுது, நீதி, நேர்மை, கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, தன்னுடைய தொழிலையோ வேலையோ தெய்வமாக கருதி பார்க்கக்கூடியவங்க, தெய்வத்தையே சரணாகிதி அடைந்தவங்க, முன்னோர்களுக்கு மரியாதை கொடுக்கக்கூடியவங்க, முன்னோர்களுடைய தர்ப்பணம் அப்படிங்கிறதையும் அவர்களுடைய வழிபாடு அப்படிங்கிறதையும் ரெகுலராக எடுத்துக்கிட்டு இருக்கவங்க, இல்லாதவர்களுக்கும் இயலாதவர்களுக்கும் உதவி செய்யக்கூடியவங்க, அன்னதானம் கொடுக்கக்கூடியவங்க, கடவுள் வழிபாட்டை எப்பொழுதுமே எடுத்துகிட்டு இருக்கக்கூடியவங்க, நேரம் தவறாமல் இருக்கக்கூடியவங்க, அதே போல் சுறுசுறுப்பாக இருக்கக்கூடியவங்க, இவங்களெல்லாம் இந்த சனி பகவான் தொந்தரவு பண்ணுறதே இல்லை. இந்த கேட்டகரிக்குள்ளே வரக்கூடிய பர்சன்ஸ் எல்லாருமே அவர்களுடைய வாழ்க்கையை ரொம்ப சாதாரணமாக நகர்த்திட்டு இருப்பாங்க. ஒரு சிலருக்கு அதனுடைய தாக்கம் இருக்கும். ஆனால் தன்னுடைய சுய ஜாதகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சொந்த ஜாதகத்தில் சனி பகவான் எந்த நிலையில் இருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். மற்ற கிரகங்கள்லாம் எப்படி இருக்குது, கிரகச்சேர்க்கைகள் எப்படி இருக்குது, சுபராகவே இருந்து குரு, சுக்கிரன் இந்த மாதிரி கிரகங்கள் தசாபுத்தி நடத்தினா கூட ஒரு சிலருக்கு அதனுடைய தாக்கம் இருக்குது. அப்போது கிரகங்கள் நம்மளுடைய ஜாதகத்தில் நல்ல பொசிஷனில் இருக்கா அப்படிங்கிறத சுய ஜாதகத்தையும் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கணும்.